இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். ஏஆர்எஸ் டான்ஸ் அகாடமி நிறுவனத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இந்த ஓனர்ஸுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். ஸோ நிச்சயமாக டான்ஸ் வந்து நம்மளோட லைஃப்பில் எல்லாருக்கும் சமீபத்தில் இன்னும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு விஷயமா தான் இருந்தது. ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி ஐயோ டான்ஸ் ஆடுறோமே அப்படின்னு. பட் இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரு சாங்கை நாங்கள் ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு டான்ஸ் விஷயத்தில் வந்து அவங்க வந்து ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ படம் பார்க்குறாங்களோ இல்லையோ, பட் இந்த படத்துல இருந்து தான் இந்த சாங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்கள் பற்றியில் அதாவது இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த டான்ஸ் ஸ்டுடியோ வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வென்யூவாக இருக்கும். அண்ட் அது இல்லாமல் இன்னைக்கு கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபோனில் பயங்கரமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு 2 hours எல்லாத்தையும் மறந்துட்டு அது ஃபிட்னஸ்க்கு கொடுத்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் மென்டல் ஹெல்த்துக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி கிட்ஸும் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் மென்டல் ஹெல்த் அவங்களோட ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்டுடியோவுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து ரொம்ப வருஷமாக லைக் இந்த துறையில் இருக்காரு. அவர்லாம் வந்து டிசெண்டன்ஸ் ஆஃப் ராஜு மாஸ்டர், அசோக் மாஸ்டரும் இருக்கிறாங்க. ஸோ நாங்களாம் வந்து ரொம்ப வருஷமா டான்ஸ்லாம் மாஸ்டரோடய நாங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறோம். பட் இந்த வருஷம் தான் எனக்கு 2024 தான் எனக்கு வந்து ஸ்ரீதர் மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அது இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆக கூட படம் அகத்தியா மூலமாக. ஸோ அதில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அந்த சாங்கை நீங்கள் இந்த ஸ்டூடியோவில் வந்து ஆடி என்னை டேக் பண்ணுங்க. ஸோ நிச்சயமாக அதில் வந்து நான் போஸ்ட் ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் இங்கே இருக்கிற டான்சர்ஸ்க்கும் இவ்வளோ எனர்ஜி எடுத்துகிட்டு வர இந்த ஸ்டூடியோக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஜி, எப்போ படம் ரிலீஸ்? 28ஆம் தேதி படம் ரிலீஸ். ஏன்னா அந்த சாங் கோரியோ பண்ணும்போது அகத்தியன்ல பாவிச்சதான் டைரக்டர் ஒவ்வொரு சாங்கும் வந்து மிரட்டி இருப்பாங்க. நான் வந்து லவ் பண்ணி கொரியோகிராஃப் பண்ணியிருப்பேன். இன்னோவேட்டிவாக கிரியேட்டிவிட்டியாக வச்சுருப்போம் அகத்தியன் மூவியில். ப்ரொடியூசர் நம்ம ஐசாரி சாருக்கு ரொம்ப வந்து நான் தேங்க்ஸ் சொன்னேன் இந்த நேரத்தில். அந்த ஸ்கிரிப்ட் அந்த ட்ரைலரை பார்க்கும் போது எல்லாம் கிட்ஸ்ல இருந்து பெரியவங்களாம் பயங்கரமாக பிடிக்கும். அதனால தான் அந்த கோரியோவை நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கேப் வந்து திடீர்னு போயிட்டு இங்கேயே ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியேட்டிவிட்டியான விஷயம்லாம் நாங்கள் பண்ணோம். ரியலி கேமராமேன் அந்த ஹோல் டீமுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார் ரீல்ஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் பண்ணி நம்ம மீடியாவை போட்டு பெருசா பண்ணிடலாம். தேங்க்யூ. போகும்போது ஷாம்பாயும் நக்குல் அவங்களெல்லாம் கொஞ்சம் பண்ண வச்சிருக்கேன். கண்டிப்பாக நாங்கள் எங்கள் ஷாம்பாயெல்லாம் வந்து எங்களோட சீனியர். நாங்களாம் லேசா படம் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து தான் நாங்கள் வந்து உண்மையில நிறைய விஷயம் ரசிச்சிருக்கிறோம் அவளுக்கு. பட் இன்னுமே அதே எனர்ஜியில் இருக்காரு. டெய்லி ஒரு 100 தண்டால் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரே பயங்கர ஃபிட்டாக இருக்கார். அண்ட் ஆப்வியஸ்லி நக்குல் அவரோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து எல்லாமே நல்லா ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் மாஸ்டர் இங்கே எப்பயுமே ஃபுல் பவர் எனர்ஜியில் இருக்கிறாங்க. ஸோ மற்றபடி இங்கே இருக்கிற எல்லா பிரபலங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். பத்திரிகையாளர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீதர் மாஸ்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ஃபர்ஸ்ட் அவரை ஒரு டான்ஸராக தான் தெரியும். பிகாஸ் நான் 12B ஆடும் போது 4 பேர் ராஜு மாஸ்டர் நிப்பாட்டுவாங்க. அது இவர் ஒருத்தர். நான் போய் எல்லாம் பர்சனலாக வந்து அதுல பாத்தீங்கன்னா அப்படி ரைட்ல பின்னாடி இருந்து அது டான்ஸர் ஆடும்போது எல்லாம் மறக்க முடியும். கொஞ்சம் கம்மியா ஆடுங்கப்பா, இப்படிலாம் ஆடினா யார் எதையோ பாப்பான்லாம் போய் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் அந்த டைம்ல ரொம்ப என்கரேஜ் பண்ணி இவரா இருக்கட்டும், தினேஷ் மாஸ்டரா இருக்கட்டும், நோபலா இருக்கட்டும், ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஆடுங்க, ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சிக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோரியோகிராஃபரா மாறினாரு. அந்த கோரியோகிராஃபில ஸ்ரீதருங்கிற ஒரு சில பாட்டுங்க நம்ம பார்க்கும் போது பெக்யூலரா சில ஸ்டெப்ஸ் பண்ணும் போது we will definitely recognize இது வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் தான் பண்ணியிருக்கணும். பிகாஸ் ட்ரைபல் டான்ஸ்ன்னு வரும்போது ஸ்ரீதர் அடிச்சுக்க யாருமே இல்லை. சாரி ஸ்ரீதர் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் டான்ஸரா அதுக்கப்புறம் ஒரு கோரியோகிராஃபரா, பட் லேட்டரா தான் as a human being இவரை தெரிஞ்சுக்கிட்டேன். இஸ் a very fantastic human being.
ரீசன் எதுக்குன்னா அவர் டான்ஸ் ஸ்கூல் நடத்துற இடத்துல எல்லாமே வந்து அத்தனை கிட்ஸை வந்து என்கரேஜ் பண்றாரு. நல்ல டேலண்ட்டை டேப் பண்ணி என்கரேஜ் பண்ணி வேற லெவல்ல அவங்க எல்லாம் போகணுங்கிறத ஒரு உள்ளுக்குள்ள ஒரு இருக்கிற ஒரு எண்ணம் அவருக்கு. இன்ஃபேக்ட் இதை நான் சொல்லணும், நிறைய பேர்கிட்ட காசு பத்தியே பேச மாட்டாரு. ஃபீஸ் கேட்கறதோ இல்ல இதெல்லாம் இப்போ எனக்கே வந்து நிறைய தடவை இப்போ ரீசெண்டா கூட ஒரு சாங் ஷூட் பண்ணேன். எங்க வரணும் எப்போ ஜி அவ்வளவுதான், என்ன இது அதெல்லாம் ஒண்ணுமே பேசாம இஸ் ரியலி அ ட்ரூ பேஷனட் டான்சர், லவ் ஃபார் டான்ஸ் அவருக்குள்ளே இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு 4 ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு. எல்லா ஸ்கூல்லயும் வந்து எல்லா பேட்சும் ஃபுல்லா இருக்கு. காரணம் என்னன்னா இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் ரிஹர்சல் போகணும் பேட்சா ஃபுல்லா இருக்காங்க. ஜி நீங்க வந்து ஒரு 6 மணிக்கு அப்புறம் வாங்க அந்த மாதிரி சொல்லும் போது ஐ ஆல்சோ போய் பார்த்தேன் யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்கன்னு. பட் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோ கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்டைலிஷா ஆடுறாங்க. ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலா ஒரு சர்வீஸ் பண்றாரு அவர் ஆக்சுவலா ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்திக்கிட்டு. அதே மாதிரி இன்னைக்கு இங்க ஒரு பிரைம் ஏரியால இவ்வளவு பெரிய லான்ச், இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல நடத்தி ஸ்டார்ட் பண்றது வந்து அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். அதே மாதிரி இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஸ்கூல் கிடைச்சிருக்குங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் வந்திருக்கும். ஸோ என்னோட பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஸ்ரீதர் மாஸ்டர். அண்ட் உங்க டாட்டர் பத்தி சொல்லணும், அக்ஷதா பத்தி. அவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாலும் அவங்களும் ஒரு 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 மேஜிக் டான்சர் அவங்க. இன்ஃபேக்ட் ஸ்ரீதர் கேஸ் கோரியோகிராஃபி சொல்லி கொடுக்குற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. இப்போ அவர் கோரியோகிராஃப் பண்றதுலாம் டாக்டரை பார்த்துட்டு ஓகேன்னு கேட்பாரு. அவங்க வந்து சும்மா அங்க மட்டும் மாத்திக்கோ அந்த லெவல்ல அவங்களும் க்ரோ ஆயிட்டு இருக்காங்க. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு அக்ஷதா ஆல்சோ. அண்ட் அவரோட டான்சர் பாய்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பாய்ஸ். அவங்களெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப சின்சியர், ரொம்ப டெடிகேட்டட். ஒரு பயங்கரமான டீம்ங்க இது. ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும் அவங்கள்ட்ட போய் டான்ஸ் ஆடும் போது. நானே சொல்லலான்னு இருந்தேன் மாஸ்டர், பட் இன்னைக்கு சொல்றேன், நான் தான் ஃபர்ஸ்ட் அட்மிஷன் எடுப்பேன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூல்ல. ஏன்னா இது பக்கம் எனக்கு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு இஸ் பார்ட்னர் ஆல்சோ ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் ஃபார் த ஸ்கூல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் நீங்க எல்லாரும் வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்க ஒருத்தர் என்ன கார்னர்ல வந்து பாத்துட்டு இருக்கேன். இவரும் ஒரு மிக சிறந்த ஒரு கோரியோகிராஃபர் தான் நம்ம ஆளு. இஸ் ஆல்சோ ஃபேண்டாஸ்டிக் கோரியோகிராஃபர். எல்லாருமே ஒரே பேட்ச் தான். இவங்களுக்குள்ள ஒரு பெரிய யூனிட்டி இருக்கு. எல்லாரும் நல்லா வரணும்னு நினைக்கிற ஒரு நபர்கள். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்து இதை அட்டென்ட் பண்ணல. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இந்த ரூம்ல எவ்வளவு எனர்ஜி இருக்கு. டான்சர்ஸ் மட்டும் இல்ல, மாஸ்டர்ஸ் மட்டும் இல்ல, இந்த மீடியா கூட ஒரு தனி பவர் இருக்கு. யூ கைஸ் ஆர் சோ குட். எனக்கும் ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் ஒரு லைக் பெரிய கனெக்ஷன் இருக்கு. பிகாஸ் சினிமால என்டர் ஆகும்போது எனக்கு நான் சரி ஒரு ஆக்டரா எனக்கு ஒரு பேர் கிடைக்கும், இல்ல ஒரு ஃபைட்டரா எனக்கு பேர் கிடைக்கும். டான்சரா ஒரு பேர் நான் நினைச்சு கூட பார்க்கல. இட் வாஸ் நெவர் இன் மை மைண்ட். அண்ட் நான் ஒரு ட்ரெயின் டான்சர் எல்லாம் கிடையாது. ஸோ என் முதல் படத்துல வந்து நாக்கு முக்கா மாதிரி ஒரு சாங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார் ஃபார் திஸ் லவ்லி சாங். அந்த சாங் வரும்போது நான் ஆரம்பத்தில் ரொம்ப நர்வஸா இருந்தேன், யார் பண்ண போறாங்க அந்த மாதிரி ஒரு தாட் இருந்தது. பட் அவங்க ஸ்ரீதர் மாஸ்டர் சொல்லும்போது, அப்போ எனக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் நான் ஸ்க்ரீன்ல பார்த்திருக்கேன், மேக் எல்லாம் பின்னாடி அவங்கள பார்த்திருக்கேன் நான். ஸோ அவங்க இந்த மாதிரி ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவாங்க. இட் வாஸ் அ ட்ரீம் ஆக்சுவலி. ஏன்னா மாஸ்டர் எப்படின்னா ஒரு யூ குட் பி த வர்ஸ்ட் டான்சர், ஆனா அவர் வந்து அவர் ஃப்ரேம்ல நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவங்கள ஒரு டான்சர் மாதிரியே காமிச்சுப்பாரு. அண்ட் ஹி ரியலி சப்போர்ட்டட் மீ அ லாட் ஃபார் நாக்குமுக்கா. ஏன்னா அது ஒரு சும்மா சாங் கிடையாது, ஒரு ஃபாஸ்ட் பேஸ் டெம்போ, பெரிய ஹிட் வேற. ஸோ ஐட் லைக் டு தேங்க் மாஸ்டர் அகைன். தேங்க்யூ மாஸ்டர். டில் தி எண்ட் நீங்க யூ வில் ஆல்வேஸ் பி வெரி ஸ்பெஷல் டு மீ. அண்ட் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஸ்கூல் அவரோட 4th பிரான்ச் அவர் ஓபன் பண்ணியிருக்காரு. இட்ஸ் சச் அ லவ்லி திங். ஏன்னா என் ஃபேமிலியில கூட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா யார்கிட்ட நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க ஹூம் டு கோ ஃபார் ட்ரைனிங், ஐ வில் ஆல்வேஸ் சே ஸ்ரீதர் மாஸ்டர். ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ஹோப் கொடுத்தாரு அவரு. நிஜமா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லீட் ஆக்டரா ஒர்க் பண்ணும்போது, ஹீரோவா ஒர்க் பண்ணும்போது, அந்த ஒரு ப்ரெஷரோட பண்ணும்போது ரொம்ப கூலா அவர் ஷூட் பண்ணாரு. அண்ட் ஷாம் அண்ணா சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. அவரோட டான்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமர் கூட இருக்கும், கலந்து இருக்கும். ஸோ இட்ஸ் குட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஆல்சோ.
டான்ஸ் மூவ்ஸ் மட்டும் கிடையாது, அந்த டோட்டல் கான்செப்ட் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ யோசிப்பாரு. உட்காந்து ஒவ்வொரு விஷயம் வந்து மைன்யூட் டீடைல்ஸ் எல்லாம் பார்ப்பாரு அவரு. ஸோ அப்படி ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவரு. அண்ட் ஐ டோன்ட் திங்க் இந்த மாதிரி ஐ எவர் கெட் ஆப்பர்ச்சுனிட்டி டு நக்கமுக்கா அகைன், பட் ஐ எம் சோ கிரேட்ஃபுல். அண்ட் இட்ஸ் த மோஸ்ட் மெமரபிள் திங். ஏன்னா அந்த படத்துல வந்து உனக்கு என்னன்னா எனக்கு என்ன நீ ஒரு சாங் கூட இருக்கு, ட்ரெயின்ல நாங்க ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த சாங் ஐ டோன்ட் நோ இஃப் யூ கைஸ் நோ, பட் 24 hours நாங்க ஷூட் பண்ண சாங் அது. தெரியுமா மச்சான்? மார்னிங் ஞாபகம் இருக்கா? மார்னிங் 6 to evening 6 குள்ள அந்த ஃபுல் சாங்கை முடிச்சிட்டாரு அவரு ஆன் த ட்ரெயின். ஏன்னா ட்ரெயின் எங்களுக்கு அந்த டைம்ல ரொம்ப ஒரு அந்த இட் வாஸ் வெரி டஃப் டு கெட் தட் ட்ரெயின். ஆமா, மீடியாக்கு யாருக்கும் தெரியாது அந்த சாங்கும், அப்புறம் உன் தலைமுடி அதுவும் ஒரு 2 சாங்குமே பண்ணுவோம். எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்துட்டாரு ஒரு டான்சரா. எனக்கு ஒரு பேர், நான் நகுல் நல்ல டான்ஸ் ஆடுறாருன்னா அதுக்கு ஸ்ரீதர் மாஸ்டர் கண்டிப்பா ஒரு பிக் தேங்க்ஸ் டு யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் I would like to wish the Shivam groups and Sridhar Masters ARS Academy all the very best. ஏன்னா நீங்க இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பாடிக்கு ஏத்த மாதிரி அவர் ஸ்டைல் கத்து கொடுப்பாரு. அண்ட் he'll bring out the best in you. நீங்க சில பேர் வந்து நினைக்கலாம் ஐயோ என்னால டான்ஸ் பண்ண முடியாது, பட் டான்ஸ் பண்ண வச்சிருவாரு. அப்படி ஒரு மாஸ்டர் அவரு. So Sridhar Master இருக்கும்போது I'm very 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 happy. And also இப்போ one more master where Ashok Master எனக்கு ரொம்ப again very close master. மாஸ்லமணி படத்துல ஃபுல்லா no he's the O Divya master for me. அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கூட it's been great. Two of my most favorite masters இங்க இருக்காங்க எனக்கு. And thank you to both these masters. இன்னைக்கு வந்து டான்சர் பேர்னா it's because of you guys. So thank you so much. I'd like to wish the entire team all the very best. And in the school's going to rock. You know, doubt illama you can send your children here, and they're going to be the best. He'll bring out the best in you. So I'd like to wish the entire team all the very best. And thank you for having me. And nice to meet all the lovely people here. Thank you.